டேய் எல்லாம் எடுத்துக்கிட்டீல? எல்லாம் எடுத்துட்டு நீங்களா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்தாச்சுப்பா. இதோ அங்க வச்சு பண்ணிடலாம். ஐயோ அம்மா அம்மா மகேஷ் ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, விடு. பாத்துமா, உங்க பேர்ல இன்னைக்கு அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி பரிகாரம் பண்ண போறோம். ஏற்கனவே போன தடவை தடப்பட்டு போயிருச்சேன்னு நானே பயந்து போயிருக்கேன். நீங்க வேற இப்படி பயமுறுத்துறீங்களேம்மா. அவள நீ என் பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு எந்த குறையும் வராதுப்பா, நீ பயப்படாத. ஒன்னும் இல்ல எனக்கு. நீங்க தாங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். என்னமா நடிக்கிறாயா மகேஸ்வரி? அந்தரத்துல வித்த காட்டினாலும் இறங்கி தரைக்கு வந்துதானே ஆகணும். நடிப்பெல்லாம் ஒரு நாளைக்கு அம்பலத்துக்கு வரும், அப்ப பாத்துக்கிறேன். என்ன தனியா புலம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஏன் தளபதியை நினைச்சுக்கிட்ட, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அங்க பாருப்பா, தண்ணிக்கு நடுவுல நவகிரகம். இத பாக்குறது ரொம்ப விசேஷம். ஆமாமா. சரவணா, சூரியனை வணங்குனா மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்குமா. சந்திரனை கும்பிட்டா நல்ல புகழ் கிடைக்குமா. புதனை வழிபட்டா நல்ல அறிவு கிடைக்குமா. சனீஸ்வரனை வணங்குனா ஆயுள் அதிகமாகுமா. நீங்கெல்லாம் புதனை கும்பிட்டு வாங்க, நல்ல அறிவு கிடைக்கும். அப்பா, கோயிலுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சரி விடுப்பா, என் புள்ள சரவணனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ண போறோம். அம்மா, நான் எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு பரிகாரம் பண்றதுக்காக தான். போன தடவை குங்கும பூஜை நின்னு போய் குங்குமம் எடுத்துட்டேல. ஐயோ, அவசரத்துல மறந்துட்டேன்டா. அட போடா. அம்மா, நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு இருங்க, நான் பக்கத்துல கடைக்கு போய் குங்குமம் வாங்கிட்டு வந்துறேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ பதட்டப்படாம. சரிமா? சரியா? அப்பா, டேய் தட்ட குடுடா. போய்ட்டு வா. புடிங்கப்பா, போய்ட்டு இருங்க, வந்துறேன். மகேஷ், சரவண உன் மேல வச்சிருக்கிற பாசம் குறையிற வரைக்கும் ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்ல மகேஷ். அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னா கூட சரவண என் பிடியில இருந்து போக மாட்டான். மகேஷ், நெய் தீபம் ஏத்திடலாமா? ஏத்திடலாம். இப்ப பாக்கி இருக்க விளக்கெல்லாம் நெய்ய ஊத்தி திரிய போட்டு வை. அதுக்குள்ள என் புள்ளைய வந்துருவான். சரியா? சரிம்மா. என்ன அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லா பிரகாரத்திலயும் விளக்குல நெய் இருக்கா திரி இருக்கான்னு பாருங்க. பாக்குறேன். என் மகனுக்கு இவ பாதகம் நினைக்கிறா, ஆனா நான் இவ மகராசியா இருக்கணும்னு நெய் விளக்கு ஏத்துறேன். இந்த கொடுமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது. பாம்பு, பாம்பு. என்னடா பாம்பு? அம்மா, அப்படியே இருமா. ஏய், எங்க? அசியாத, அப்படியே இரு. என்னப்பா அது? நாகத்தம்மா கிட்ட இவ்வளவு பெரிய பாம்பு வந்து நிக்குது. மா, உன் கால் கிட்ட தான் இருக்கு. அசியாத. ஏய், என்ன மசமசன் பாத்துட்டு இருக்கீங்க? யாராவது போய் கம்பு எடுத்துட்டு வந்து அடிங்க. கொஞ்சம் எடுத்துட்டு வர. அப்பா, போப்பா. சீக்கிரம் போங்க. அம்மா நாகத்தம்மா, காப்பாத்துமா. அத்தா